ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சோகமாக இருக்கிறாயா? நான் சொல்வதை காது கொடுத்துக்கே. சோகமும் முடியாது, கவலையும் முடியாது. ஆனால் இதை இரண்டையுமே மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஓடுபவன் நிச்சயமாகவே ஜெயிப்பான். நீ என்ன நினைக்கிறாய்? சோகமாக இருந்தால், கவலையாக இருந்தால் அந்த தெய்வத்திடம் வேண்டும் பொழுது அடுத்த நிமிடம் முடிந்துவிடும் என்றார். தெய்வம் எதற்கு உனக்கு சோகத்தையும் கவலையும் தருகிறது? எதற்காக உன்னை இவ்வளவு சோதிக்கிறது? அடுத்தடுத்து புது புது விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே. சோகமாக அமர்ந்து விட்டால் உன்னால் எதையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாதல்லவா? வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு பலமான அடி விழுகலாம். ஆனால் அதை எதையுமே கண்டு கொள்ளாமல் அடுத்தடுத்து ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதுதானே வெற்றி வரும். விஷயம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு அதில் வெற்றி கிடைக்கவே இல்லையே என்று யோசிக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனும் உழைப்பது பாடாப்படுவது எல்லாமே அவன் செய்யும் விஷயத்தில் வெற்றியை பார்க்கத்தான். அவன் நிச்சயமாகவே அவன் பாடுபடும் அளவுக்கு அவன் வாழ்வில் வெற்றியை சந்திப்பான். நீ என்ன இவ்வளவு போராடுகிறாய்? உன் வாழ்வில் முழு நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் உழைத்து கொண்டேதான் இருக்கிறாய். அதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் சும்மாக இருப்பது இல்லை. அதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் தங்கமே. சீக்கிரமாக அனைத்தும் நல்லதாகவே மாறும். கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக இரு. உனக்கான அனைத்தையும் நான் தயார்படுத்தி தருகிறேன். ஓம் சாய்ராம்.